தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சிறப்பு தொகுப்பு. காரணம் என்ன? 2 சிறப்பு மருத்துவர்கள் உங்களுக்கு கிட்னி தானத்தை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்க தந்தி டிவியின் ஸ்டுடியோவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். டாக்டர் வெங்கடேஷ் ராஜ்குமார் அவர்கள். டாக்டர் வணக்கம். சிறுநீரக மருத்துவ நிபுணர், அப்பல்லோ மருத்துவமனையில் டாக்டர் பணி செய்கிறார். இரண்டாவதாக டாக்டர் நவீநாத் மோகன் அவர்கள். டாக்டர் வணக்கம். டாக்டர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூராலஜி, நுங்கம்பாக்கம். டாக்டர் நவீநாத் மோகன் அவர்களுக்கு என்னுடைய முதல் கேள்வி, டாக்டர், உடலில் எந்தெந்த உறுப்புகளை தானம் செய்ய முடியும்? சார், முதல்ல உடல் உறுப்பு தானம் பண்ணுறவங்கள நம்ம ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஒன்று லைவ் டொனேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று இறந்ததுக்கு அப்புறம் டொனேட் பண்ணுறது. இதை நாங்கள் டிசீஸ்ட் டோனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உயிரோடு இருக்கிறப்பயே நம்ம எல்லாருக்குமே 2 கிட்னி இருக்குது. அதனால் ஒரு கிட்னியை தானம் பண்ண முடியும். அதே மாதிரி கல்லீரலில் ஒரு பகுதியை தானம் பண்ண முடியும். ஸோ உயிரோடு இருக்கவங்களால சாலிட் ஆர்கன்ஸில் கிட்னியும் லிவரும் டொனேட் பண்ண முடியும். பட் இப்போ அதே இது ஒருத்தங்க இறந்துடுறாங்க இல்லையா? ஸோ எஸ்பெஷலி மூளை சாவு அடைஞ்சு ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு நடந்து தலையில் அடிபட்டு அவங்கள சரி பண்ண முடியாது, மூளை சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை நம்ம டிக்ளேர் பண்ணுறப்ப அவங்கள நாங்கள் டிசீஸ் டோனர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிசீஸ் டோனரால் 8 பேர் வரைக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது அவங்களால அவங்களோட ஹார்ட், இதயம், 2 நுரையீரல், 2 கிட்னி, ஒரு கல்லீரல், கணையம், சிறுகுடல் போன்ற உறுப்புகள் எல்லாத்தையுமே தானம் பண்ண முடியும். இது தவிர கார்னியான்னு சொல்லுவோம், கண்ணு, தோல், எலும்பு, ஹார்ட் வால்வ்ஸ், இது வரைக்குமே டொனேட் பண்ண முடியும். ஸோ ஒரு இறந்த கொடையாளரால் பல உயிர்களை நல்லபடியாக வாழ வைக்க முடியும். ஓகே, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். என்னுடைய கேள்வி டாக்டர் வெங்கடேஷ் ராஜ்குமார் அவர்களுக்கு. டாக்டர், இப்போ நீங்கள் இருவரும் நம்ம ஸ்டுடியோ வரீங்கன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பொதுமக்களுக்கு சொல்லியிருந்தோம். வாட்ஸ்அப் மூலமாக நிறைய கேள்வி அனுப்பியிருக்காங்க, சிலர் ஆடியோவாக அவங்களோட கேள்வி அனுப்பியிருக்காங்க. அப்படி ஒரு நேயர் அனுப்பின கேள்வியை நாம் பார்த்துடலாம் டாக்டர். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நேயர் அனுப்பின கொஸ்டின் நாம் இப்போ ப்ளே பண்ணலாம். வணக்கம் சார், என் ஹஸ்பண்டுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாங்கிற முடிவில் இருக்கோம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா அதுக்கு பேத்வே என்ன? அவங்களுக்கு A1 நெகட்டிவ் பிளட் குரூப்பு. இந்த பிளட் குரூப் உள்ள கிட்னி எங்கே வாங்கிறது, எப்படி வாங்கிறது, அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன? அதோடு இல்லாமல் அவங்களுக்கு ஏஜ், இப்போ டொனேட் பண்ணுறோன்னா டோனரோட ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ரொம்ப நன்றிம்மா. இந்த கேள்வியை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். கிட்னி எங்கே வாங்கலாம் அப்படின்றதே கரெக்டான கேள்வியாக இருக்க முடியாது. நம் நாட்டில் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருக்கட்டும், மற்ற உறுப்பு தானமாக இருக்கட்டும், அதுக்கான லாஸ் இருக்குது. அதன்படி கிட்னியை நம்ம பணத்திற்காக வாங்குறதோ விற்கிறதோ அது சட்டப்படி செய்ய முடியாது. ஸோ 2 வகையாக டோனர்ஸ், கிட்னி கொடையாளர்களை 2 வகையாக பிரிக்கலாம். டாக்டர் நவீநாத் உங்களுக்கு முதலே எக்ஸ்பிளைன் பண்ணார். லைவ் டொனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உறுப்பு தேவைப்படுற ஒருத்தருக்கு, கிட்னி தேவைப்படுற ஒருத்தருக்கு அவங்களோட நெருங்கிய சொந்தக்காரங்க மனமுவந்து ஒன் ஆஃப் த கிட்னிஸை டொனேட் பண்ணுறது ஒரு வகை லைவ் டொனேஷன். 2வது கேடவர் டொனேஷன் ஆர் டிசீஸ் டொனேஷன். அதாவது ஆக்சிடென்ட்டில் அடிபட்டோ இல்லை மற்ற மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னாலேயோ மூளைச்சாவு அடைஞ்சவங்க, அதாவது அவங்க திரும்பி சரியாக மாட்டாங்க அப்படின்ற நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அகைன் அவங்களோட நெருங்கிய உறவினர்களோட அனுமதியை பெற்று அந்த உறுப்புகளை எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது, அந்த ஆர்டர் படி. இது டிசீஸ் டொனேஷன் சொல்லுவோம். ஸோ கிட்னி ஆர் மற்ற உறுப்பு தேவைப்படுற ஒருத்தருக்கு இந்த 2 வகையில் ஏதாவது ஒரு வகையில் தான் ஆர்கன்ஸ் கிடைக்க முடியும். இப்போ நெருங்கிய சொந்தக்காரங்களே ஒருத்தவங்க கிட்னிஸை கொடுக்கறதுக்கு முன் வர பட்சத்தில் நம்ம அந்த லைவ் டொனேஷன்ற அந்த ஆர்கன் டொனேஷனுக்கே போகலாம். அது நம்ம விரைவில் பண்ணிட முடியும். அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் இருக்க போகிறது இல்லை. 2வது கேள்வி என்ன குரூப்னு நீங்கள் கேட்டீங்க. A1 நெகட்டிவ்னு சொன்ன மாதிரி ஞாபகம். ஐ திங்க் இட்ஸ் A1 நெகட்டிவ். ஸோ A பாசிட்டிவ், A நெகட்டிவ், O பாசிட்டிவ், O நெகட்டிவ், இந்த 4 குரூப்பில் யார் வேணாலும் அந்த A குரூப் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். O குரூப்பாக உள்ளவங்க நம்ம யூனிவர்சல் டோனர்ஸ்னு சொல்லுவோம். பிளட்டும் சரி மற்ற உறுப்பும் சரி. O குரூப் உள்ளவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ல கொடுக்கறது இல்லை. O குரூப் உள்ளவங்க யாருக்கு வேணாலும், எந்த குரூப்புக்கு வேணாலும் டொனேட் பண்ணலாம். A குரூப் உள்ள பேஷண்ட்ஸுக்கு A குரூப் உள்ளவங்க ஆர் O குரூப் உள்ளவங்க டொனேட் பண்ண முடியும். இதுவே AB குரூப்பாக இருக்காங்க அப்படின்னா யார்கிட்டேருந்து வேணாலும் கிட்னியை வாங்கிக்க முடியும். கிட்னியோ இல்லை மற்ற உறுப்பையோ வாங்கியிருக்க முடியும். AB, ABO எது வேணாலும் இருக்கலாம். இந்த கேள்வியோட 2வது பகுதியாக, ஒருவேளை A குரூப் பேஷண்ட்டாக இருக்காங்க, ஃபேமிலியில் A இல்லாட்டி O இல்லாத பட்சத்தில்
பி குரூப்பில் ஒரு டோனார் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஸ்வாப் டொனேஷன் அப்படின்ற அந்த வகையிலையும் ஆர்கன்ஸ் கிடைக்க முடியும். அதாவது ஏ குரூப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க குரூப் ஃபேமிலியில் உள்ள டோனரோட குரூப் பியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க நேரடியாக டொனேட் பண்ண முடியாட்டியும் அவங்க பி குரூப் தேவைப்படுற இன்னொரு பேஷண்ட்ஸ்க்கு டொனேட் பண்ண முடியும். அந்த பேஷண்ட்டோட டோனர் ஏ குரூப்பாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு டொனேட் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் டொனேஷன் ஆர் ஸ்வாப் டொனேஷன் சொல்லுவோம். இது பெர்ஃபெக்ட்லி லீகல் ப்ரொசீஜர், கவர்மெண்ட்டோட பெர்மிஷனை பெற்று இதை நம்மளால் பண்ண முடியும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர் தகவல்களுக்கு. டாக்டர் நவீனாத் அவர்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, டாக்டர் இப்போ கமர்ஷியல் சேல் ஆஃப் கிட்னி இது தடை செய்யப்பட்டது, தானம் பண்ணலாம், அதை அரசு அனுமதிச்சிருக்காங்க. இந்தியாவில் போதுமான தானங்கள் நடைபெறுகிறதா? நம்ம தமிழ்நாட்டின் நிலை என்ன? ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். ஸோ இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸில் இருக்கிறதுலே பெரிய பாட்டில் நெக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோனர் அவைலபிலிட்டி தான். அதாவது போதிய அளவு கிட்னி கொடையாளர்கள் இல்லை. இப்போ நம்ம நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டோட்டலாகவே வெயிட் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 92,000 பேஷண்ட்ஸ்க்கு மேலே ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 7,500 பேஷண்ட்ஸ்க்கு மேலே வெயிட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ 2023 வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 13,000 டிரான்ஸ்பிளான்ஸ் கிட்ட நடந்திருக்கு. அதில் 1,800 டிரான்ஸ்பிளான்ட் கிட்ட தான் டோனர் டிசீஸ் டோனர் நடந்திருக்காங்க. ஸோ ப்ரிடாமினன்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டொனேஷன் தான் நடக்குது. ஆனால் இப்போ நம்ம நாட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் இறக்குறவங்களோட நம்பர் லட்சத்துக்கு மேலே இருக்குது. பட் ஸ்டில் அதிலிருந்து கொடையாளர்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ் இப்போ நம்ம இம்ப்ரூவ் பண்ண இந்த கேடாவரிக் டோனர் நம்பர்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் தமிழ்நாடு நம்ம நாட்டுக்கே ஒரு முன்னோடி மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் த பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பெஸ்ட் ரேங்கிங் ஸ்டேட் ஃபார் டிசீஸ்ட் ஆர்கன் டோனர் அப்படின்றது இருக்குது. ரீசெண்டாக கூட தமிழ்நாடுக்கு அவார்டு கூட கிடச்சிச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம கவர்மெண்ட் இதை எடுத்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு இறந்ததுக்கப்புறம் மூளை சாவு அடைஞ்சதுக்கப்புறம் உறுப்புகளை டொனேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு மரியாதையோடு ஃபியூனரல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறனால மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு கூடியிருக்கு. அதனால டிரான்ஸ்பிளான்ட் நம்பருமே இப்போ ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ டாக்டர், நல்லா தெளிவாக சொன்னீங்க. டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தர் கிட்னி தானம் கொடுக்குறாரு, கிட்னி தானம் வாங்குறாரு. இவங்க 2 பேரும் தானம் கொடுப்பதற்கு முன்பும் தானம் கொடுத்த பின்பும் பின்பற்ற வேண்டிய நடைமுறை என்ன டாக்டர்? கிட்னி ரெசிபியட்ஸ் சொல்லுவோம், அதாவது தானத்தை பெற்றுக்கிட்டவங்க. ஓகே, அவங்களுக்கு முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, அவங்களோட சிறுநீரக மருத்துவரோட அறிவுரையை பெற்று, நெஃப்ராலஜிஸ்டோட அறிவுரையை பெற்று அந்த மருந்துகளை கரெக்டாக கண்டினியூ பண்ணும். வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான முக்கியமான ரீசனாக நம்ம சொல்கிறது அந்த மெடிசின்ஸை மிஸ் பண்ணுறது தான், நான் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டான வகையில் எடுக்காமல் விட்டுறது, ஸோ நம்ம நல்லா ஆகிட்டோம் மருந்துக்கான அவசியம் இல்லைன்னு அவங்களே நினச்சிட்டு நிப்பாட்டிடுறது. ஸோ அதுதான் ஒரு சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெடிசின்ஸை கரெக்டான டைமுக்கு கரெக்டாக எடுத்துக்கணும். உங்கள் மருத்துவரோட அறிவுரை இல்லாமல் எந்த மருந்தையும் நிப்பாட்டிடக்கூடாது, எந்த மருந்தையும் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் எடுத்துக்கூடாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். மற்றபடி டொனேட் பண்ணவங்களுக்கு நம்ம கிட்னி டோனர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறவங்க நார்மலி ஹெல்த்தியாக இருக்கிறவங்க. ஓகே, ஸோ டொனேஷன் பண்ணுறதுனால அவங்க லைஃப் ஸ்டைல் எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட நெஃப்ராலஜிஸ்ட்டாக என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ டொனேஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வரும்னு நான் நினச்சேன்னா அவங்களோட டோனராக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகே, டிரான்ஸ்பிளான்ட் டொனேட் பண்ணதுக்கு அப்புறமும் தே ஷுட் பி ஏபிள் டு லீட் அ நார்மல் லைஃப் ஸ்டைல். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, பட் பேசிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இனிஷியலாக ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆர் 2-3 மாதத்துக்கு என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்துக்கோங்கன்னு சொல்லுவோம். பட் டொனேஷன் பண்ணதுனாலே அவங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது, அவங்க வேலை செய்கிறது எல்லாம் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியாப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இருந்துச்சோ அதே கண்டினியூ ஆகணும். ஓகே டாக்டர், இப்போது யார் டொனேட் பண்ணுறாங்களோ அது யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ 2 பேருமே கடைசி வரைக்கும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க வேணுமா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ரெசிபியன்ஸை பொறுத்தவரை, அதாவது ரிசீவ் பண்ணவங்க, டொனேஷன் பண்ணப்பட்ட அந்த கிட்னியை பொறுத்திக்கிட்டவங்க பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு லைஃப் டைம் மெடிசன்ஸை எடுக்கிற மாதிரி இருக்கும். இம்யூனோசப்ரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெடிகேஷன்ஸ் தான் அந்த கிட்னியை நல்ல லாங் டேர்ம் வேலை செய்யறதுக்கான முக்கியமான மெடிசன்ஸ். அதுதான் அதை கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மருத்துவரோட அறிவுரை இல்லாமல் அதை கம்மி பண்ணவோ நிப்பாட்டவோ கூடாது. ஓகே, டொனேட் பண்ணவங்களுக்கு டொனேட் பண்ணதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராதுன்னு தெரியறதுனால தான் நம்ம ஒருத்தரை கொடையாளியாக ஆர்கன் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க டொனேஷனுக்கு அப்புறம் எதுவும்
மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இருக்காது. இதனால் அவங்க எந்தவித எக்ஸ்ட்ரா ப்ரீகாஷன்ஸோ எந்தவித எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் டோனார்ஸ்க்கு கிடையாது. ஓகே, ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நன்றி. டாக்டர் நவீனாத் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, டாக்டர் இப்போ 2 கிட்னி இருக்குது ஒவ்வொருத்தருடைய உடல்லையும், ஒரு கிட்னியை நாம் கொடுத்துட்றோம், அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? ஒருவேளை பாதிப்பு இல்லை அப்படின்னா இயற்கை நமக்கு ஏன் 2 கிட்னியை கொடுத்துருக்கு? ஸோ உண்மை சொல்லணும் அப்படின்னா வந்து 2 கிட்னியும் வந்து சேர்ந்து நமக்கு வேலை பார்க்குது. ஸோ 2 கிட்னியுமே வந்து ஒருத்தருக்கு தேவையான ஒன்று தான். ஆனால் இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு கிட்னி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கிட்னி ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் அவங்க நார்மலாக இருப்பாங்களா அப்படின்றது நம்மகிட்ட நிறைய டேட்டாவே இருக்குது. ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, நார்மலாக அந்த ஒரு கிட்னியுமே வந்து ஃபுல்லாக நார்மலாக வேலை பார்த்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், இப்போ சார் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு டோனர் வந்து டோட்டலி நார்மல் அப்படின்னா தான் ஒரு கிட்னியை வந்து நம்ம டொனேட் பண்ணுறதுக்கு அலோவே பண்ண போகிறோம். ஆனால் ஒன்று டோனர் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிட்னி டொனேட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க ஹெல்த் அவங்க பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அவங்க ரொம்ப உடல் பருமன் ஆயிடக்கூடாது. ஒரு அளவுக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி வந்து கிட்னிக்கான டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. அப்பப்போ பிபி செக் பண்ணி பார்த்துக்கிறது இதெல்லாம் ரொம்பவே அவசியம். ஜென்ரலி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரதில்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு யங் லேடி டொனேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கூட இந்த மாதிரி சில வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்களுமே ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜென்ரலாக ஒரு கிட்னி டொனேட் பண்ணாங்கனாலும் அவங்களால ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண வேணும். அவங்க பண்ண வேண்டியது மித்த ஜென்ரல் பாப்புலேஷன் மாதிரி ஒரு ஹெல்தி லைஃப் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதானே தவிர யூஸ்வலி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரது இல்லை. ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி, எந்த மாதிரியான கிட்னி தானம் செய்ய ஏற்றது டாக்டர்? அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறதில்ல. ஒருத்தரை டோனராக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கான மேக்ஸிமம் நிறைய பிளட் சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டாக இருக்கட்டும், யூரின் சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டாக இருக்கட்டும், சில ஸ்கேன்ஸ் இருக்கட்டும், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒருத்தரை கொடையாளராகவே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே, அதுக்கான அதுக்கான ரீசன் என்னன்னா, டொனேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிட்னி வைக்க போடுறவங்கள பேஷண்ட்ஸில் நல்லா வேலை செய்ய போதா இல்லையான்னு பார்க்குறதோட முக்கியம் என்னன்னா, எடுக்கிறதுனால டோனாருக்கு எந்த வித பிரச்சனையும் ஃபியூச்சரில் வந்துடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதற்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணி முக்கியமாக அதுக்குன்னு ஒரு டிடிபிஏ அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணும். அது கிளியராக ரைட் சைட் கிட்னி எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுது, லெஃப்ட் சைட் கிட்னி எவ்வளோ வேலை செய்யுது, ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வேலை செய்யுதுன்றதை துல்லியமாக சொல்லிடும். அந்த டெஸ்ட் பண்ணி 2 கிட்னி நல்லா வேலை செய்யுது, அதை எடுக்கிறதன் மூலமாக டோனருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு வந்தால் தான் அந்த கிட்னியை நம்ம எடுக்க போகிறோம். நம்பர் 1. 2வது, ஏஜ் மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக பேஷண்ட்ஸோட அவசியத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணும். நம்ம ரூல்ஸ் படி ஆஃப்டர் மோர் தென் 18 இயர்ஸ் அப் டு 60 to 65 இயர்ஸ் வரைக்கும் ஒருத்தரை டொனேட் பண்ண முடியும். பட் ஃபிட்டாக இருக்கிற ஒருத்தரால் ஒரு 70-75 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம டோனராக அக்செப்ட் பண்ணி டொனேட் பண்ண சொல்லியிருக்கோம். நல்லா கிட்னிஸ் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ ஏஜ் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்தாலும் மற்ற ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டோனருக்கு டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் இருக்கா, உயர் ரத்த அழுத்தம் இருக்கா, மற்ற வாழ்வியல் சம்மந்தப்பட்ட மற்ற பிரச்சனை இருக்கா, அவங்க வெயிட் என்ன, இதை மாதிரி மற்ற ஃபேக்டர்ஸை வச்சும் அந்த கிட்னி எவ்வளோ வேலை செய்யும், எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும்ன்றதை நம்ம ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ யாராவது வந்து இப்போ கிட்னி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய உறவினராக மட்டும்தான் இருக்க முடியுமா அல்லது ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னால் பிறகு கேள்விகள்லாம் வருமா, எதற்காக கொடுக்குறீங்க ஏன்னு சொல்லிட்டு. இந்திய சட்டப்படி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க அதுக்கு பொருந்தி போனால் அவங்க சரியான டோனராக ஆக முடியும்? யாருக்கெல்லாம் அவங்க கிட்னி கொடுக்கலாம்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ மேட்சிங்கை பொறுத்த வரைக்கும் பிளட் குரூப் மேட்சை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ உதாரணத்துக்கு ஏ குரூப் தேவைப்படுற ஒரு பேஷண்ட்டுக்கு ஏ குரூப் உள்ள யார் வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏ குரூப், நான் கொடுத்தா அந்த கிட்னி நல்லா தான் வேலை செய்யும். ஜெனட்டிக் மேட்ச்ன்றதுக்கான அவசியம்லாம் ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு உள்ள மெடிசன்ஸோட ஹெல்ப்னால அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. அதே நம்ம இன்னொரு மாதிரி பார்க்கணுன்னா அந்த டிசீஸ் டோனர்ஸ் சொல்லுவோம். மூளைச்சாவு அடைந்தவங்க கொடுக்குற டோனர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த கிட்னிஸும் நல்லா தான் வேலை செய்யுது. அவங்க பேஷண்ட்ஸுக்கு எந்த வகையிலையும் ஜெனட்டிக்கலி ரிலேட்டட் கிடையாது. பட் ஸ்டில் பிளட் குரூப் மேட்ச் வச்சு நம்ம கொடுக்குறோம், அது நல்லா வேலை தான் செய்யுது. ஸோ ஜெனட்டிக் மேட்ச்ன்றது இன்னைக்கு தேதிக்கு உள்ள மெடிசன்ஸோட ஹெல்ப்னால பெரிய அளவில் தேவைப்படுறது கிடையாது. பட் இந்தியாவில் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் டொனேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் ரிலேஷன்ஸ்னா யாருன்றதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் சில்ட்ரன், கூட பிறந்தவங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இவங்களுக்குள்ளே யார் வேணாலும் டொனேட் பண்ணலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலோட கமிட்டி, ஆத்தரைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அதோட பர்மிஷனை வாங்கி நம்மளால் பண்ணிட முடியும். இந்த ரிலேஷனை இல்லாமல் வேற யார் இருந்தாலும், நான் சொன்ன ரிலேஷன் இல்லாமல் வேறு யார் டொனேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம், அவங்களோட முழு சம்மதம் இருந்தால். பட் அதுக்கு கவர்மெண்ட்டோட ஆத்தரைசேஷன் கமிட்டி இருக்குது.
ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கும். அதோட பர்மிஷனை வாங்கி அவங்க செக் பண்ணிட்டு வேற எந்த மோட்டிவும் இதில் இல்லை அப்படின்றத அவங்க கிளியராகி அவங்க ஒப்புதலை பெற்றதுக்கு அப்புறம் தான் இதை கொடுக்க முடியும். இது நம்ம நாட்டோட ரூல்ஸ். பட் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்களோட ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன்லி நாங்கள் க்ளோஸ் டோனர்ஸ் மட்டும்தான் பண்ணுவோம், க்ளோஸ் ஃபேமிலி ரிலேஷன் மட்டும்தான் பண்ணுவோன்றது ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லலாம், அது அவங்களோட உரிமை. பட் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி முழு ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறமா யார் வேணாலும் டொனேட் பண்ணலாம். பட் நம்ம க்ளோஸ் ரிலேஷனை தாண்டி இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட்டோட ஆத்தரைசேஷன் கமிட்டி கிளியரன்ஸை பெற்றதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ நெருங்கிய நண்பருக்கு ஒருத்தர் கிட்னி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அந்த நட்பின் காரணமாக கொடுக்கலாம். பட் அந்த கமிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதில் கமர்ஷியல் மோட்டிவ் இல்லைன்னு அந்த கமிட்டி பர்மிஷன் கொடுக்கணும். பண்ண போட ஹாஸ்பிட்டலும் அதுக்கு உடன்படணும். அவங்க பாலிசி படி அது பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். ஓகே, ஒண்டர்ஃபுல் டாக்டர், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். டாக்டர் நவீனாத் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. டாக்டர், இப்போ பல பேருக்கு ஊசினாலே பயம், வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க, பிளட் எடுங்க அப்படின்னா வரமாட்டாங்க. காரணம் ஊசி மேலே இருக்க பயம். நம்ம கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணாமல் இயற்கையாக கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுறவங்களோட நம்பர் கூடிக்கிட்டே போகுது, கொடுக்குறவங்களோட நம்பர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம்னா 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று டோனர் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறது, அது எப்படி அப்படின்ற பற்றி நம்ம கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டு இருந்தோம். இன்னொன்று வந்து பேஷண்ட்டாக, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுற அளவுக்கு போகிறவங்களோட நம்பரை குறைக்கிறதுமே வந்து ஒரு வழி தான் இல்லையா. ஸோ அது எப்போ பண்ண முடியும்? கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஆரம்பகட்ட நிலையில் வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் வராமல் அவங்களுக்கு தடுக்க முடியும் இல்லையா. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னா ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குமோ, ஒரு இசிஜி எடுத்து பார்ப்போம். இதை பற்றிலாம் வந்து இப்போ நிறைய பேர்ட்ட வந்து புரிதல் நிறையவே வந்துருச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிட்னி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பெருசாக இந்த சிம்டம்ஸும் அர்லி ஸ்டேஜில் கொடுக்குறதே இல்லை. ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 10ல் 5 பேஷண்ட்ஸ், அதாவது 50% பேஷண்ட்ஸ் வந்து கிட்னி டோட்டலாக மோசமானதுக்கப்புறம் தான் ஒரு கிட்னி நிபுணர்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அர்லி ஸ்டேஜஸில் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய சிம்டம்ஸும் இருக்கிறது இல்லை, சட்டிலான சிம்டம்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக எங்கள்கிட்ட பேஷண்ட் சொல்கிறது, ஒரு ரொம்ப நேரம் அவங்க காலை தொங்க போட்டிருந்தாலோ இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போனாங்களோ அப்படின்னா கால் வீக்கமாகுது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். பட் அர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நாங்கள் எல்லாரையுமே டெஸ்ட் எடுக்க கூட சொல்கிறது இல்லை. ஸோ நாங்கள் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு நீரிழிவு நோய் இருக்குது, ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு டயபெட்டிக், இல்லைனா ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஹையாக இருக்குது, இல்லை உடல் ரொம்ப பருமனாக இருக்குது, இல்லைனா குடும்பத்தில் நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தங்க நீங்கள், இல்லை நிறைய வலி மாத்திரை எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி ஹை ரிஸ்க் குரூப்பில் நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிட்னிக்கான டெஸ்ட் எடுத்து பார்க்குறது அவசியம். கிட்னிக்கான டெஸ்ட் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு சின்ன பேசிக்கான ஒரு பிளட் டெஸ்ட், சீரம் கிரியாட்டினின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் சொல்லுவோம். அப்புறம் யூரின்கார ஒரு டெஸ்ட், யூரின் எதுவும் ப்ரோட்டீன் லீக் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்கான டெஸ்ட். அப்புறம் பிளட் ப்ரெஷர் கட்டி பார்க்க சொல்லுவோம். இதை பார்த்தாலே பல பேருக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்படி அர்லி ஸ்டேஜில் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கான வைத்தியம் முறையாக பார்த்தோம், உங்களோட டாக்டர்ஸ்ட்டை நீங்கள் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுற அளவுக்கோ ஒரு டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கோ போகாமே தடுத்துட முடியும். ஓகே ஓகே. டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. டாக்டர், இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜிகள் என்னென்ன? டிரான்ஸ்பிளான்ட்டில் டாக்டர் நவீனாத் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். லாஸ்ட் ஒரு 50 to 60 இயர்ஸாகவே நான் சொல்லுவேன் டிரான்ஸ்பிளான்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள், உலக அளவில் நிறைய டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 2வது அல்லது 3வது இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 10,000 to 15,000 டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் நிறைய நம்பர்ஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக ஆரம்ப காலங்களில் அதற்கான மெடிசன்ஸ் அவைலபிலிட்டி கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் டிரான்ஸ்பிளான்டோட சக்ஸஸ் ரேட்ஸாக இருக்கட்டும், அது எவ்வளோ நாள் வேலை செய்ய போகுது அந்த கிட்னி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இனிஷியலாக. பட் டைம் ஆக லாஸ்ட் ஒரு ஐ வுட் சே ஒரு 20 to 30 இயர்ஸில் ரொம்ப அட்வான்ஸ்டு மெடிசன்ஸ் வந்துருச்சு. அதன் மூலமாக டிரான்ஸ்பிளான்ட் கிட்னிஸோட லாங்கிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஆவரேஜாக நம்ம சொல்லணும் ஒரு 10 to 15 இயர்ஸ் ஈஸியாக ஒரு கிட்னி வேலை செய்யும் நம்மளால சொல்லிட முடியும். அதற்கு மேலே வேலை செய்கிற கிட்னிஸும் இருக்குது. ஓகே. டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மெயினாக நான் சொல்கிறது மெடிசன்ஸ் தான். மெடிசன்ஸில் தான் பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு. டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பிளான்ட் கேட்கறதுக்கு ஒரு பெரிய சர்ஜரி மாதிரி இருக்கலாம். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி சொல்லுவோம்னா, டோனருக்கு அந்த கிட்னி எடுக்கிறது தான் ரிலேட்டிவ்லி பெரிய சர்ஜரி, அந்த பேஷண்ட்டுக்கு வைக்க போகிறது சின்ன சர்ஜரி மாதிரி தான். ஸோ நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரினாலே வரக்கூடிய முக்கியமான கேள்வி அண்ட் டவுட் என்னன்னா, அந்த பழைய கிட்னி எப்போ எடுப்பீங்க அப்படின்றது. பட் டு ஆன்சர் தட் கொஸ்டின், அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை நம்ம எடுக்க மாட்டோம். பழைய கிட்னி அது இருக்கிற இடமான விலா எலும்புக்கு கீழே எப்பயும் போல தான் இருக்கும். நம்ம வைக்க போகிற புது கிட்னியை
ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடில் வயிற்றோட கீழ் பக்கத்தில் வச்சிருவோம். அது ரிலேட்டிவ்லி சிம்பிள் சர்ஜரி, ஒரு 45 மினிட்ஸ் டு ஒரு 1.5 hours ஆகும்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ரொபோட்டிக் டிரான்ஸ்பிளான்ட் கொஞ்சம் பரவல் அடைஞ்சிட்டு வருது, நிறைய சென்டர்ஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் மூலமாக ரொம்ப ஒபீஸா பருமனா உள்ளவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நார்மல் டிரான்ஸ்பிளான்ட்ல பண்ண வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்னும் ஈஸியாக எளிதாக